வணக்கம். மீனராசி நேயர்களுக்கான பொதுவான குணநலன்கள். மீனராசிக்காரர்களின் குணத்தின்படி இந்த செயல் கடினம் என்று சொல்லே கிடையாது. அவரே முயற்சி செய்தல். இவரது குணம் எப்பொழுதும் வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையானதாகவும் வசதியானவராகவும் இருப்பர். தனக்கு என்று அனைத்தையும் எடுத்து வைப்பவர் மீனராசி நேயர்கள். மீனராசிக்காரர்களுக்கு வேலை செய்வதில் ஆர்வம் இருக்காது. இவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடுவது சிறந்தது. புதிய ஆடை வடிவமைப்பு, சங்கீதம் தொடர்பான பணிகளில் ஈடுபடலாம். இந்த ராசிக்காரர்கள் பணத்தை அவர்களே சம்பாதிப்பார்கள். லாட்டரி, இடம் வாங்கி விற்பதில் அதிக நஷ்டம் உண்டாகும். அப்படி இருந்தாலும் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் பணம் குறையாது. பணம் தேவைப்பட்டால் உடனடியாக கிடைக்கும். பணம் இவர்களுக்கு சாதாரணமான ஒன்று. வெற்றியும் உண்டாகும். மீனராசிக்காரர்கள் வாங்கும் இடங்களில் அதிக கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வியாபாரங்களில் ஏற்றத்தாழ்வு நிகழும். மீனராசிக்காரர்களின் தொழில்ஸ்தானம் அவர் பிறந்த தேதி கிரகத்தை கொண்டு அமையும். இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் கலை, சங்கீதம் முதலியவற்றில் உயர்ந்திருப்பார். அது மட்டுமல்லாமல் மொழி, கடல் மற்றும் கற்பனை ரசனை உடையவர்களாகவும் இருப்பார். இவர்கள் சாகித்யத்தில் கேள்வி கேட்பதில் வல்லவர். இவரின் ஆற்றலில் பலர் பங்கேற்க வந்தடைவார். மீனராசிக்காரர்கள் தனியார் கம்பெனிகளில் அழகுபடுத்துதலில் கப்பற்படை வீரர்களாகவும் மிகுந்து விளங்குவர். இவருடைய கடை முக்கியமான இடமான கிழக்கு மேற்கு இடங்களில் கடைகள் அமைய வேண்டும் மற்றும் 2, 4 மற்றும் 6 அறைகள் இருக்க வேண்டும். கடற்கரை ஓரம் மற்றும் நதிக்கரை ஓரமாக அமைந்திருக்க வேண்டும். பிறந்த இடத்திலிருந்து வெகு தொலைவு சென்று வாழ்வில் மின்னுவர். மீனராசிக்காரர்களிடம் எவ்வளவு சொத்து இருந்தாலும் மன அமைதி இருக்காது. மீனராசிக்காரர்களுக்கு சிவப்பு, மஞ்சள் போன்றவை ராசியான நிறம். இவர்கள் இந்த நிறத்தில் ஆடைகளை அணிவதன் மூலம் அமைதி நிலவுகிறது. மஞ்சள் நிற ஆடை அணிந்தால் லாபம் உண்டாகும். இவர்களின் ஆடையில் இந்த நிறம் கட்டாயம் இருத்தல் வேண்டும். மீனராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் நிலைத்திருக்கும். எப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பதில் மீனராசிக்காரர்களின் சுபாவம். எப்பொழுதும் இவர்கள் இயற்கையை விரும்புவர். இவர்களை யார் நேசிக்கின்றாரோ அவர்களை இவர் நேசிப்பார். எப்பொழுதும் நற்குணங்களை கொண்டவர். இவர்களின் ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது. இந்த ராசிக்காரர்கள் யோசித்து எல்லா விஷயங்களையும் முடிவெடுப்பதில் சிறந்தவர். மேசம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பர் ஆவார். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரர்களிடம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் பழகுபவர். மீனராசிக்காரர்கள் கதை எழுதுவது, கதை கேட்பது, புகைப்படங்கள் எடுப்பது, படம் வரைவது, நல்ல படங்களை பார்ப்பது, கண்ணாடி பொருட்களை சேர்ப்பது பொழுதுபோக்காக இருக்கும். நடனம், பாட்டு, தார்மீக வேலைகள், படித்தல், விளையாட்டு ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களின் இல்லற வாழ்க்கை மீனராசி நேயர்களின் இல்லற வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு ராசியான கல் புஷ்பராகம், கோமேதகம். கடவுளுக்கே குருவாக இருக்க வேண்டுமானால் புஷ்பராகத்தையும் கோமகத்தையும் அணிய வேண்டும். வியாழக்கிழமையன்று தங்கத்தில் அல்லது செம்பில் மோதிரமாக்கி 3 அல்லது 4 ரத்தினங்களை பதித்து கடவுளை வேண்டி ஆட்காட்டி விரலில் அணிய வேண்டும். இவர்களுக்கு கோமேதகம் மற்றும் புஷ்பராகம் கற்கள் நன்மையை தரும். மீனராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவத்தை உடையவர்கள். இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பனாக்கி கொள்கின்றனரோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலி. இவர்களின் நற்குணம் மிகுந்தவர். இவர்களுக்கு சங்கடங்கள் நேரும் சமயத்தில் புஷ்பராகம், கோமேதகம் அல்லது முத்தை மோதிரமாக அணிந்து கொள்ளுதல் அல்லது பக்கத்தில் வைத்து கொண்டாலும் துன்பங்கள் விலகும். திங்கள் மற்றும் வியாழக்கிழமையில் சத்தியநாராயணனை பூஜை செய்தல் வேண்டும். வியாழக்கிழமையில் விரதம் இருந்தால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் கலை, சங்கீதம், இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பர். இவர்களின் அதிர்ஷ்ட நாள்
கடவுளுக்கே குருவானவர் இவர்களுக்கு ராசியான தினம் வியாழக்கிழமை. இந்த நாள் விசேஷமான நாள். இவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் திங்கட்கிழமையும் ராசியான நாட்களாக அமைகின்றன. இந்த ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை ராசி இல்லை. செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கல் வாங்கல் கூடாது. இந்த நாள் இவர்களுக்கு துக்கமான நாள். இந்நாட்களில் புதிய வேலைகளை துவக்கக்கூடாது. அதிர்ஷ்டமான எண் 3 மற்றும் 7. மற்ற எண்கள் 3, 12, 21, 30, 48, 57, 66, 75. மற்ற எண் 7இன் கூட்டு எண்களான 7, 16, 25, 34, 43, 52, 61, 70. இவை யாவும் சுபம் தரும் எண்கள் ஆகும். இது மட்டுமல்லாமல் 1, 2, 9 சுபம் தரும். 4, 8 சமம். 5, 6 நன்மையை தராது. இவற்றில் சுபம் தரும் எண்ணை கொண்டு வியாபாரம் செய்தால் நன்மை தரும். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.